வணக்கம். பி வாட்டர் மை ஃப்ரெண்ட். ம், இந்த குரல், இந்த வார்த்தைகள் ம். ப்ரூஸ்லியோட ஒரு அடையாளம்னே சொல்லலாம். கண்டிப்பா. நம்ம எல்லாருமே இதை கேட்டிருப்போம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஆனா இதோட ஆழம் என்ன? ம். இது சும்மா ஒரு சண்டை காட்சியில வர்ற வசனம் தானா? இல்ல இதுல வாழ்க்கைய பத்தின ஒரு பெரிய தத்துவமே இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு அதைத்தான் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்காக ப்ரூஸ்லியோட மகள் ஷானன் லீ எழுதின பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் புத்தகத்திலேருந்து சில முக்கியமான பகுதிகளை அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். ம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த தண்ணீராக இரு தத்துவத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அந்த குழப்பங்கள்ல, சவால்கள்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். தண்ணீரா இருக்கிறதுனா உண்மையில என்ன அர்த்தம்? ஒரு கப்ல இருக்கிற தண்ணி மாதிரியா? இல்ல ஒரு பெரிய வெள்ளம் மாதிரியா? அருமையான கேள்வி. ஏன்னா இதுக்கு பதில் ரெண்டுமே சரிதான் சொல்லலாம். ஓ அப்படியா? ஆமா, ஷானன் லீ இதை எப்படி விளக்குறாங்கன்னா, அவங்க தண்ணீரோட குணாதிசயங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், தண்ணிக்குன்னு ஒரு நிரந்தரமான வடிவம் கிடையாது. ஆமா. அத ஒரு கோப்பையில ஊத்துனா அது கோப்பையோட வடிவத்தை எடுக்கும். ஒரு பாத்திரத்துல ஊத்துனா அதோட வடிவத்தை எடுக்கும். அது தன்னை சுத்தி இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்குது. சரி. ஆனா அதே சமயம் அதோட இயல்பு அது இழக்கறதில்ல. அது தண்ணியாவே தான் இருக்கு. அது மென்மையா ஒரு மலைய சுத்தி வளைஞ்சு ஓடவும் முடியும். ஆனா அதே தண்ணி, பாறையே உடைக்கும். சரியா சொன்னீங்க, தொடர்ந்து மோதுனா ஒரு கடினமான பாயையே உடைக்கும் சக்தியும் அதுக்கு இருக்கு. இந்த குணங்களை நாம நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு ஷானன் லீ கேக்குறாங்க. ம். நாம நெழிழ்வானவங்களா, உணர்வுள்ளவங்களா, இயற்கையானவங்களா, ஏன் தடுக்க முடியாதவங்களா கூட மாற முடியும். இது ஒரு தற்காப்பு கலைஞருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இது உங்களை நீங்க முழுசா வெளிப்படுத்துறதுக்கும் உங்களோட உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்குமான ஒரு பாதை. இது கேட்கும்போதே ஒரு புதுவிதமா இருக்கு. ஆனா இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடைச்சது. சொல்லுங்க. அதாவது ப்ரூஸ் லீய நாம எப்படி பார்க்கறோம்? ஒரு பெரிய ஆக்ஷன் ஸ்டார், தற்காப்பு கலையோட உச்சம், அப்படித்தானே? ஆமா, அதுதான் அவரோட பிம்பம். ஆனா அவங்க மகள் ஷானன் லீ என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா 20ஆம் நூற்றாண்டோட மிக முக்கியமான தத்துவஞானிகள்ல ஒருத்தராம். இது கேட்டதும் எனக்கு கொஞ்சம் என்னது அப்படின்னு ஆயிடுச்சு. ஹாஹா, புரியுது. ஒரு தத்துவஞானினா நாம பொதுவா யாரை நினைப்போம்? சாக்ரட்டிஸ், பிளேட்டோ மாதிரி பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதினவங்கள, சொற்பொழிவுகள் செஞ்சவங்க, அப்படிதானே? ஆமா, நம்ம மனசுல இருக்கிற சித்திரம் அதுதான். ஒரு ஆக்ஷன் ஸ்டாரை அந்த பட்டியல்ல வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உண்மைதான். அந்த வித்தியாசமான பார்வைதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. ப்ரூஸ்லியோட தத்துவம் தடிமனான புத்தகங்கள்ல இல்ல. ஓகே. அவர் வாழ்ந்த விதத்துல, அவர் விட்டுட்டு போன குறிப்புகள்ல, அவர் பேசின வார்த்தைகள்ல தான் இருக்கு. ஷானன் லீ அவங்க அப்பாவோட வார்த்தைகளை ஒரு பாட புத்தகம் மாதிரி பார்க்கல. அப்புறம் எப்படி? அவங்க என்ன பண்றாங்கன்னா, பல இடங்கள்ல இருந்து எடுத்த கோட்ஸ ஒன்னு சேர்க்கறாங்க. சிலத இன்னும் கொஞ்சம் சுலபமா சொல்றாங்க. இதோட நோக்கம் அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்றதில்ல. புரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆற்றலை, அந்த சக்திய உங்களுக்குள்ள கொண்டு வர்றதுதான். இது ஒரு அறிவு சார்ந்த பயிற்சியை விட ஒரு உணர்வுபூர்வமான அனுபவம்னு சொல்லலாம். ப்ரூஸ்லே தத்துவத்தை போதிக்கல, அவர் தத்துவமாவே வாழ்ந்திருக்காரு. ஓகே. அதாவது இது படிக்கிறதுக்கு இல்ல, வாழ்றதுக்கு உண்டான தத்துவம். சரி, இதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. என்ன அது? புத்தகத்துல ஒரு இடத்துல உங்க மன உறுதியை பயன்படுத்துங்க, தடைகளை உடைங்க அப்படின்னு இருக்கும். ஆனா சில பக்கங்கள் கழிச்சு உங்க விருப்பத்தை விட்டுடுங்க, ஓட்டத்தோட போங்க அப்படின்னு இருக்கும். ஆமா. இத படிக்கும்போது இது ஒண்ணுக்கொண்ணு முரணா இல்லையான்னு தோணுச்சு. எப்போ உறுதியா நிக்கணும், எப்போ விட்டு கொடுக்கணும்? இது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப இயல்பான ஒரு சந்தேகம். இது முரண்பாடுகள் இல்ல. ஷானன் லீ சொல்ற மாதிரி இவையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏத்த வெவ்வேறு கருவிகள். கருவிகளா? ஆமா, வாழ்க்கை எப்பவுமே ஒரே நேர்கோட்ல போறதில்ல தானே. சில சமயம் நாம ஒரு மலையில ஏற வேண்டியிருக்கோம். அப்ப நம்ம முழு பலத்தையும் மன உறுதியையும் பயன்படுத்தணும். சரி. சில சமயம் ஒரு ஆத்துல மாட்டிட்டா நீரோட்டத்துக்கு எதிரா போராடுறத விட அதோட ஓட்டத்தோட போய் கரைய சேர்றது தான் புத்திசாலித்தனம். ஆமா, கரெக்ட். வாழ்க்கை நாம கணிக்கவே முடியாதது. திடீர்னு உங்க வண்டி டயர் பஞ்சர் ஆகலாம். ஆமா. பஞ்சர் ஆகலாம், இல்ல திடீர்னு ஒரு போனஸ் கெனிக்கலாம், எது வேணா நடக்கலாம். இந்த தண்ணீராக இரு தத்துவம் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு மாதிரி. ஒரு காட்டுல மழையும் இருக்கு, வெயிலும் இருக்கு, ரெண்டுமே தேவைதானே.
தேவைதான். அது மாதிரி தான் சில சூழ்நிலைகள்ல உங்க மன உறுதிய காட்டணும், சில நேரங்கள்ல சூழ்நிலையோட ஓட்டத்துல உங்கள ஒப்படைக்கணும். ஓ, அப்போ இது ஒரு கார் ஓட்டுற மாதிரிங்களா? ம், சில சமயம் பிரேக் போடணும், சில சமயம் ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும். ரெண்டுமே வண்டியை ஓட்ட தான் உதவுது, முரண்பாடு இல்ல அப்படிங்களா? மிக சரியா சொன்னீங்க. அந்த ஓமை கச்சிதமா பொருந்துது. எப்போ பிரேக் போடணும், எப்போ வேகம் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் திறமையான ஓட்டுனர். ஆமா. அது மாதிரி வாழ்க்கையோட ஓட்டத்துல எப்போ உறுதியா நிக்கணும், எப்போ வளைஞ்சு கொடுக்கணும்னு உணர்றது தான் இந்த தத்துவத்தோட சாரம். சரி, இந்த வெவ்வேறு கருவிகளை பயன்படுத்த முயற்சி செய்யும்போது விரக்தி வர்றது இயல்புதானே, குறிப்பா கஷ்டமான நேரங்கள்ல. ஆமா, வரும். ஒரு புது விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கும்போது முதல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். அப்புறம் ஒரு தேக்க நிலை வரும்போது அந்த விரக்தியில பழைய பழக்கத்துக்கே திரும்பி போயிடுவோம். அந்த விரக்தி எப்படி கையாள்றது? நீங்க விரக்திங்கிற வார்த்தைய பயன்படுத்தினது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரூஸ்லியோட தத்துவத்துல விரக்திக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு. அப்படியா? நாம பொதுவா விரக்தியோ ஒரு தோல்வியா, ஒரு கெட்ட விஷயமா பாக்குறோம். ஆனா ப்ரூஸ்லி என்ன சொல்றாருன்னா, மக்கள் திறமையான விரக்திகள் மூலமா வளரணும். இல்லனா இந்த உலகத்தை சமாளிக்க தேவையான வழிகளை உருவாக்க அவங்களுக்கு எந்த ஊக்கமும் இருக்காது. வாவ், இது எவ்வளவு ஆழமான கருத்து. ஆமா, விரக்திய ஒரு எதிரியா பார்க்காம அத ஒரு வளர்ச்சிக்கு தேவையான எரிபொருளா பார்க்க சொல்றாரு. இது கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜத்துல விரக்தியா இருக்கிற ஒரு நேரத்துல அது ஒரு நண்பனா பார்க்கறது, அது சாத்தியமா? ஒரு வேலையில தோத்து போகும்போது வர்ற விரக்தியை எப்படி பாசிட்டிவா பார்க்கறது? அருமையான கேள்வி. இதுதான் பயிற்சியோட மையமே. ஷானன் லீ விரக்திய ஒரு டீச்சர்னு சொல்றாங்க. டீச்சரா? ஆமா, அந்த விரக்தியான நேரத்துல கோபப்படுறதுக்கு பதிலா இந்த விரக்தி எனக்கு என்ன சொல்ல வருதுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். உதாரணத்துக்கு, ம். ஒரு புது சாஃப்ட்வேர் கத்துக்க முயற்சி செய்யும்போது விரக்தி வருதுன்னா அது உங்களோட தற்போதைய திறனோட எல்லைய உங்களுக்கு காட்டுது. அது நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்லலாம், இல்ல வேற ஒரு வழியில முயற்சி செய்யணும் சொல்லலாம். ஓகே. அந்த விரக்தி நீங்க எங்க இன்னும் வளரணும், உங்களுக்கு உண்மையில என்ன வேணும்னு ஒரு தெளிவு கொடுக்குது. நீங்க கஷ்டமான எதையும் முயற்சி செய்யாம எப்பவுமே சேஃபாவே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பெரிய சவால் வரும்போது உடைஞ்சு போயிடுவீங்க. ஆமா, அது உண்மைதான். அதனால சின்ன சின்ன விரக்திகளை சந்திச்சு அதிலிருந்து மீண்டு வர்றது பெரிய புயல்களை தாங்கறதுக்கான ஒரு பயிற்சி மாதிரி. அது உங்களை பலவீனப்படுத்தல, பலப்படுத்தத்தான் வருது. அப்போ இந்த முரண்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு விரக்தியையும் ஒரு கருவியா பயன்படுத்தி வாழ்க்கையோட போறது, இந்த முழு பயிற்சியோட கடைசி நோக்கம் என்ன? நாம எல்லாரும் ஒரு சின்ன ப்ரூஸ்லியா மாறணுமா? இல்ல, அதுதான் இதுல இருக்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம். நோக்கம் ப்ரூஸ்லி மாதிரி ஆகிறது இல்ல, பின்ன முழுமையா நீங்களா இருக்கிறது. ஷானன் லீயோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா, we are trying to be wholly ourselves. நாமாமே இருக்கிறது. ஆமா, நாம ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவங்க. நம்ம பலம், பலவீனம், அனுபவம் எல்லாமே வேற. இந்த தத்துவம் உங்களை இன்னொருத்தரா மாத்திர அச்சு கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற முகமூடிகளெல்லாம் கழட்டிட்டு உங்க உண்மையான இயல்பை வெளிக்கொண்டு வர்ற ஒரு கருவி. ஆனா இது ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரு வாழ்நாள் பயிற்சி. வாழ்நாள் பயிற்சின்னு சொல்றீங்க. அப்போ இந்த பயணத்துல தவறுகள் நடக்கும், தடைகள் வரும், சில சமயம் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்த மாதிரி தோணும். அப்போ எப்படி தொடர்ந்து போறது? நிச்சயமா தோணும். ஆனா நம்ம ஒரு லாங் கேம்ல இருக்கோம்னு நினைச்சுக்கணும். ப்ரூஸ்லி அடிக்கடி சொல்லுவாராம், வாழ்க்கை ஒரு செயல்முறை, அது ஒரு நிலை இல்ல, அது ஒரு திசை, ஒரு சேருமிடம் இல்ல. அதாவது நீங்க முழுசா தண்ணீரா மாறிட்டேன்னு சொல்ற ஒரு புள்ளி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அந்த மனநிலையில இருக்க முயற்சி பண்றதுதான் பயிற்சி. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் இறுக்கமா உணர்ந்தா பரவாயில்ல, சரி, நாளைக்கு மறுபடியும் நெகிழ்வா இருக்க முயற்சி பண்ணுங்க. இது ஒரு தேர்வு. ஒவ்வொரு கணமும் நீங்க அந்த தேர்வை எடுக்கிறீங்க. அப்போ இந்த பயிற்சியை செய்யும்போது நம்மளோட சரியான மனநிலை எப்படி இருக்கணும்? ஒரு போர் வீரன் மாதிரி எப்பவுமே அலர்ட்டா இருக்கணுமா? போர் வீரன் மாதிரி, ஆனா பதட்டத்தோட இல்ல. அதுக்கு ஒரு அழகான வழிகாட்டல் இருக்கு. நாம பதட்டமா இல்லாம ஆனா தயாரா இருக்கணும். ஓகே. ஓயாம சிந்திச்சுட்டே இல்லாம ஆனா கனவு காணாமலும் இருக்கணும். மனரீதியா இறுக்கமா இல்லாம நெகிழ்வா இருக்கணும். ப்ரூஸ்லியோட வார்த்தைகள்லயே சொன்னா, சொல்லுங்க. முழுமையாகவும் அமைதியாகவும் உயிருடன் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருப்பது. எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பது. இதுதான் அந்த மனநிலை. உண்மையில நீங்க இந்த உரையாடலை கேட்கறது மூலமாவே இந்த பயணத்தோட முதல் படியை எடுத்து வச்சிட்டீங்க.
எப்படி சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்காக இன்னும் சிறப்பான ஒன்றை, இன்னும் உண்மையான ஒன்றை நீங்க தேடுறீங்கன்னு அது காட்டுது இல்லையா? ஆமா, அருமை. இந்த உரையாடல் தண்ணீராக இருங்கிற ஒரு வரிக்கு இவ்வளவு ஆழமான அர்த்தம் கொடுத்திருக்கு. அப்போ இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். கண்டிப்பா. தண்ணீராக இருங்கிறது வாழ்க்கையோட கணிக்க முடியாத தன்மையை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மள வளைச்சு கொடுக்கறது. ஆமா. சில சமயம் உறுதியா இருக்கிறது, சில சமயம் விட்டு கொடுக்கறது, அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த கருவியை பயன்படுத்துறது. மிகச்சரி. பயணத்துல வர்ற விரக்திய ஒரு எதிரியா பார்க்காம நம்மள நாம புரிஞ்சுக்க ஒரு ஆசிரியரா பார்க்கறது. ம். எல்லாத்துக்கும் மேல இதோட நோக்கம் இன்னொருத்தர் மாதிரி ஆகிறது இல்ல, நம்மளோட உண்மையான சுயத்தை முழுசா வெளிப்படுத்துறது. இது ஒரு முறை இல்ல, ஒரு மனநிலை, ஒரு இலக்கு இல்ல, ஒரு வாழ்நாள் பயணம். மிகச்சரியா தொகுத்தீங்க. இறுதியா உங்கள சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்க ஆசைப்படுறேன். கேட்கலாமே. இந்த புத்தகம் முழுக்க தற்காப்பு கலைங்கிறது வெளியிலிருந்து வர சவால்களை, அதாவது ஒரு எதிரிய எதிர்கொள்றதுக்கான ஒரு உருவகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சவால்கள் வெளியிலிருந்து தான் வருதா இல்ல உள்ள இருந்து வருதா? நல்ல கேள்வி. உங்களோட உள்மன போராட்டங்களுக்கு, அதாவது உங்க சுய சந்தேகம், உங்க பிடிவாதமான நம்பிக்கைகள், இல்ல உங்கள பின்னுக்கு இழுக்கிற பழைய பழக்க வழக்கங்கள், இதுக்கெல்லாம் இந்த தண்ணீராக இரு கொள்கையை எப்படி பயன்படுத்தலாம்? ஆ. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இறுக்கமான அசைக்க முடியாத பாறைகளை இந்த தண்ணியோட நெகிழ்வுத்தன்மை வச்சு எப்படி வளைஞ்சு உடைச்சு கடந்து போகலான்னு யோசிச்சு பாருங்க.